கோயம்புத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர் ரொம்ப அழகாக இந்த சின்ன சின்ன மலைகள் மூலமாக வந்து நம்ம ஆனைக்கட்டிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தூவைப்பதி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சுற்றிலும் மலைக்கு பக்கத்துலேயே வந்து அழகான இந்த இயற்கை சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம நினச்ச பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பொதிகை தொலைக்காட்சி நேயர்களும் உங்களோட சேர்ந்து பார்த்து ரசித்து நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பார்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி இது வந்து 1986 வந்து ஒரு பேரன் லேண்டாக இருந்த இடத்த வந்து கோயம்புத்தூரில் இருக்க லீடிங் கம்பெனி ஓனர்ஸ் கம்பெனி எம்டிஸ் வந்து எல்லாம் சேர்ந்து அவங்களோட முயற்சினால இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதோட இந்த பிளேஸோட சிறப்பு. அது வந்து நீல்கிரி பயோஸ்பியரில் வந்து என்னென்ன அந்த இன மரங்கள் இருக்கோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அதுதான் முக்கியமான அம்சம் இது. ஸோ இந்த பார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கு கால மக்கள், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாருமே வந்து அரிய வகை இனங்களை பற்றியும், அதாவது தாவர இனங்களை பற்றியும் உயிரினங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குக்குள்ளே என்டர் ஆகிட்டு தொடர்ந்து பேசுவோமே. மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்ஸ்டென்ஷன், அதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதோட பேக்ட்ராப்பில் தான் வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்த அந்த ஆம்ஃபி தேட்டருங்கிற ஒரு இடத்த காட்டலான்னு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த ஆம்ஃபி தேட்டரோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இங்கே வர குழந்தைங்க அண்ட் கார்ப்பரேட்ஸ்லேருந்து நிறைய வராங்க, ஸ்கூல் காலேஜஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அசம்பிளி பாயிண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது இப்போது நாங்கள் ஒரு ஸ்டேஜ் மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்டுடியோவில் வந்து ஏதாவது ஒரு ஷோ வைப்போம், இல்லைன்னா நிலா நேரம் ப்ரோக்ராம் மாதிரி வேறு ஏதாவது கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு செட்டப்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆம்பி தியேட்டர்னு நினைக்கிறேன். மேடம், இந்த ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஸ்டேஜில் ஏறுறது, இல்லை ஒரு டான்ஸு, அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்கிட், ஒரு ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. கார்ப்பரேட்ஸும் வந்து ஒரு சின்ன ஒரு டீம் ஒர்க்குக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே எனக்கும் மிஸ்டர் ரங்கசாமி அவர்களுக்கும் மலை, மடுவு, இயற்கை மற்றும் நீலகிரி பயோஸ்பியரில் உள்ள மரங்கள், செடிகள் மீது ஆர்வம் இருந்ததில் விலங்குகள், அங்கே இருக்கும் விலங்குகள் மேல் இருக்கும் ஆர்வத்தினாலும் எங்களுக்கு தெரிந்த அப்போ இருந்த 1978 கோவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு அப்துல் ஹசன் அவர்கள் எங்களை கார்ப்பரேஷன் ஜூவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் செய்வதற்காக கமிட்டியில் சேர சொன்னார். அப்பொழுது நாங்கள் ஒரு சில மாதங்கள், ஒரு வருடங்கள் மேலாயும் சொல்லி சஜஸ்ட் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க செய்யாதனால் எங்களுக்கு திருப்தி இல்லாமல் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த போது அவரே சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி வேறு எங்கேயாவது இடம் பார்த்து நீங்களே ஏதாவது ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ பல்லிடங்கள் தேடி பார்த்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம். இங்கே வந்து பார்த்தபோது முதலாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடம் 86. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் பிளான்ஸும் போட்டு இது இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கோம். இது தவளை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு தவளை வந்து இது பண்ணி வச்சுருக்கோங்க. வந்து நிறைய இந்த தவளையோட இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை சுழற்சியில் வந்து ஃபஸ்ட்டு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும், இந்த மீன் மாதிரி உருவம் உள்ள ஒரு இது இருக்கும், தவளை குளம்.
தவளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புக்கில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்கள் வந்து நேர்லேயே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மரங்களை தவிர இங்கே வந்து ஒரு இயற்கையினுடைய பல்வேறு பரிமாணங்களை காட்டுறதுக்கு வந்து நாங்கள் நிறைய ஸ்கோப் வச்சுருக்கோம். ஒரு நீங்கள் ஃப்ராக் பாண்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு தவளைங்கிறது அந்த ஆரம்ப நிலையிலேருந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் காட்டுற மாதிரி அதில் நம்ம பிக்சர்ஸும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் நிலையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்க்கலாங்க. ஸோ அதை தவிர இங்கே நிறைய எக்ஸிபிட்ஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு தெரியணும், படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா போர்ட்ஸ் வச்சுருக்கோம், சைன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மூங்கில் மரங்கள் ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்கிறதுனால இங்கே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எங்களையும் மறந்துடுவோம். உங்களையும் மறந்துடுறீங்க. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் உங்களை அவங்களே காணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு வழியாக அவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்களும் நம்மளோட ஜாயின் ஆகிட்டாங்க. இந்த கடல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடல் போன்று விரிந்து நிறைய மரங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து வாத்து அப்படின்னு சொன்னாங்களே, முட்டை அப்படிங்கிறது ஒரு எல்லாருமே மென்ஷன் பண்ணுவாங்க. வாத்து முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாத்து முட்டை எவ்வளோ வைக்கும் இதெல்லாம்? இது வரைக்கும் ஒரு 3 வந்ததுங்க. பட் எதுவும் எங்களுக்கு க்ரோ ஆகலை. கிளைமேட் எங்களுக்கு சப்போர்ட். இதுக்கு ஃபுட் அப்படின்னு என்ன கொடுப்பீங்க? ஃபுட்டு வந்து சோளம், கம்பு அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகள் தான் சாப்பிடுவாங்க. பட் அவங்க எல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்றாங்க. நம்ம தான் அந்த இயற்கையை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த குளத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே சாப்பிடுவோம். அதெல்லாமே சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு பிளேஸில் ஒரு இயற்கையான ஒரு உயிரினங்களையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக ரசித்து வந்துட்டு இருக்கும்பொழுது அடுத்தது அது பார்த்தீங்கன்னா கருமருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மருத மரத்தில் இது ஒரு வெரைட்டிங்க, கருமருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலை இருக்கு இல்லைங்களா, முதலையோட அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இதோட காமன் நேம் வந்து crocodile bark ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து சோப் நட்டுங்க. இந்த பூவங்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த கொட்டையை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா நுரை வரும். அந்த நுரை தான் வந்து இந்த கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஆமாங்க. ஊர் பக்கம்லாம் அந்த பூவங்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. பெண்கள் வந்து குறிப்பாக கண்டிப்பாக பார்க்க ஆமாம், பட்டு சாரி எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பேம்புவோட வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க. பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாம்புக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸுங்க. ஆமாங்க, எதுக்குள்ள வேணா பாம்பு இருக்கலாம். அப்புறம் யானையெல்லாம் வந்தால் இதை தான் மெயினாக சாப்பிடும், நல்லா சாப்பிடும். பேம்பூவில் நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மூங்கில் நிறைந்த பகுதியில் வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஏரியாக்குள்ள இப்போ நம்ம போகிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிளேஸுக்கு வந்த உடனே ஒரு கூலிங் தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அது பேம்பூனோட ஒரு குணம். ஆமாங்க. பேம்பூ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்கார்றதுக்கு அந்த பெஞ்சஸ் மாதிரிலாம் போட்டு பார்க் சைட்ல எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே கூலிங் அண்ட் சில்னஸ் இருக்குங்க. அந்த கிளைமேட் அந்த ஹீட் தெரியாது. இது என்ன மரங்க? பூம்பாத்திரி. பூம்பாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருளர் கம்யூனிட்டி ட்ரைபிள்ஸ் இருக்கிறாங்க. அந்த செட்டில்மெண்ட் தான் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது எல்லாமே வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கஷாயம் அந்த மாதிரிலாம் காய்ச்சுறாங்க இல்லைங்களா, அதில் இதோட பட்டை இலை அதெல்லாம் போட்டு காய்ச்சி வேறு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப மருத்துவ குணங்கள். இங்கே இருக்கிற நிறைய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இருளர் மக்கள் வந்து மருந்துக்காக யூஸ் பண்ணுறது. நாங்களே வந்து அவங்க கிட்ட இருந்து சிலதெல்லாம் மருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். One American lady named Miss Sally Walker gave us the idea that in foreign countries, corporates and philanthropists helped to preserve nature, flora and fauna. And then when both of us, myself and Sally Walker, told the present founder members, they were very receptive to the idea. And this was the beginning of the formation, the first steps to set up the park. The society was registered in 1986 with 10 founder members. And we started looking out for the land. And after a few years, we identified this place. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹட் மாதிரி போட்டுருக்கீங்க. இது எதுக்கு போட்டுருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கார்பியன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கு. உள்ள ஸ்கார்பியன் இருக்க உள்ள இருக்கீங்க. ஸ்கார்பியன் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தேல். தேல் இங்க உள்ள ஒண்ணும் இல்லையே. இந்த இங்க இருக்கு பாருங்க. இந்த குழி தெரியுதுங்களா? அதுக்குள்ள இருக்கு. இங்க அப்பா. இந்த ஒரு தேல்.
இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அவங்க ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்லாம் வந்து இது வந்து விப் ஸ்கார்பியன் சொல்லுவாங்க. இந்த ஸ்கார்பியன் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தேலோட குணாதிசயங்களும் இருக்கும், அப்புறம் இந்த எட்டிக்கால் பூச்சி இருக்குங்களா அதோட குணாதிசயங்களும் இருக்கும். பார்க்கக்கூடிய அடுத்த டார்கெட் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பல வகையான மரங்கள் இருக்கு. இந்த ஊதுபத்தி பண்ற மரம், ஊதுபத்திலாம் டெய்லி யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாமே இங்கே உள்ள மரத்துல இருந்து தான் பண்றாங்க. அந்த மரம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த அரப்பு, இப்ப யாரும் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, பட் அந்த அரப்பு செய்யற மரம் அது எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே நம்ம பார்க்கலாம். வந்து இந்த அரப்புங்கிறதே யூஸ் பண்றது இல்ல, மாடர்ன் லைஃப்ல ஷாம்புக்கு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ்வுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து ஆயில் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கரையான் எல்லாம் நிறையா அரிக்குது இல்லைங்களா, பட் இந்த வுட்லேருந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரையான் அரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ரோஸ்வுட் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது காஸ்ட்லி வுட்டும் கூட, ஸ்மெல் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த பர்ஃப்யூம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஃப்ளேவர்ஸ் எடுக்கலாம். இல்லை ஆயிலாக பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஆயிலாக பண்ணுறதுல இப்போ என்ன யூஸ் அதில்? ஆயில்ஸ் வந்து நிறைய இந்த அரோமேட்டிக் சென்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அந்த ஃப்ளேவரிங் இதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும். ஓகே, ரோஸ்வுட் சொன்னீங்க. வேற பக்கத்தில் என்ன இருக்கு இப்போ? நாவல் மரங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதோட பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாவல்னா நம்ம நெகாப்பழம் சொல்கிறோம். நகாப்பழம் அதே தாங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிங்க. பழம் வந்து நீளமாக இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாட்டுக்காய் பழமே வந்து இவ்வளோதான் சின்னதாக தான் இருக்குங்க, இழந்த பழம் சைஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் இருக்குங்களா இதில்? இப்போ இல்லைங்க, சீசன் வந்து செப்டம்பர்லைங்க. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா பேயிலவம். பேயிலவம் வந்து பாத்தீங்கன்னா இலவம் பஞ்சோட ஒரு ரகம் தான். இதுல இருந்து பஞ்சு எடுத்து இலவம் பஞ்சோட ஒரு ரகம். பயமுறுத்துற மாதிரி பேயிலவம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டீங்க. ஆனா இதோட காய் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பீன்ஸ் கொட்டை மாதிரி அந்த ஷேப்ல இருக்கும். அது இப்படி வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ளார காய் வந்து பல்லு பல்லா அரேஞ்ச் ஆயிருக்கும், பல்லு பல்லா வரிசை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பேய் வாயை திறந்துட்டு இருந்தா பல்லு எப்படி பெருசு பெருசா நீள நீளமா இருக்கும், அந்த மாதிரி வரிசையா இருக்கும். நீலகிரி பயோஸ்பரோடைய முக்கிய குறிக்கோள் வந்து நிறைய மரங்களை வளர்ப்பது தான். மரங்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக ஒரு பழமொழியும் கூட இருக்குது, பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வெச்ச பிள்ளை கைவிடாதுன்னு சொல்லிடுவாங்க. மரத்தினோட அருமை வந்து எவ்வளோ தூரம் அது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மழை வேணும்னா நம்மளுக்கு மரங்கள் வேணும், அது முக்கியமாக காடுகள் வேணும். காடுகள் தான் இருக்கிற பச்சை இலையில் மரங்கள் தான் வந்து ஆவியாக போகின்ற நீரை, கடல்லேருந்து ஆவியாக போகின்ற நீரை கீழே வரவழைத்து நம்மளுக்கு மழையாக கொடுக்கின்றது. அது மட்டுமில்லை, பெய்கின்ற மழையும் கூட கீழே தன்னுடைய வேர்களை தக்க வைத்து நதியின் மூலமாக வருடம் முழுவதும் நம்மளுக்கு தண்ணீரை கொடுத்து வருகின்றது. அது மட்டுமல்ல, நம்ம மனுஷர்கள் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு நம்மளுக்கு வேணுங்கிற பிராணவாயு, அதாவது ஆக்சிஜனையும் வந்து மரங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றன. மரத்தோட உபயோகத்தை பார்த்தோம்னா பிறந்ததுலேருந்து எல்லா தொட்டில் கட்டுறதுலேருந்து கடைசி மட்டும் வந்து மரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வீடு கட்டினாலும் அதுக்கு வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, மரங்கள் இருக்கிறதுனால தான் பல்வேறு உயிர்கள், விலங்கினங்கள் வளர்வது, பறவைகள் வளர்வது, சிறிய பாம்பு, பூரான் போன்ற ஒவ்வொரு விதமான விலங்கினங்களும் வளர்வதற்கு முக்கியமாக ஆதாரமாக விளங்குவது இந்த காடுகள் தான். அந்த காடுகள் வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த நிலப்பரவில் 33% இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து 21% தான் இருக்குது. அதனால் முக்கியமானது இந்த மரங்களை அதிகம் வளர்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நீலகிரி பயோஸ்பியர் வந்து நிறைய ஸ்பீசிஸில் மரங்களை இங்கே வளர்த்து வருகின்றோம். அடுத்தது, இந்த இயற்கையை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மரங்களுடைய அவசியம், அதனால் என்னென்னலாம் வியூகங்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே கேம்பி தியேட்டர் ஒன்று இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது இப்போது கூட்டம் அதிகம் வருஷத்துக்கு 12,000 15,000 பேர் வர்றாங்க. அவங்கள எல்லாம்
நாம் இங்கே வந்து இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஆடிட்டோரியம் ஒன்று கட்டலான் இருக்கோம். ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடம் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் மழை தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்லோப்பில் அப்படியே இறங்கி கீழே போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த மாதிரி குளங்கள் மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுருக்கோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மழை நீரை சேமிக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது மரங்களுக்கு. ஸோ நிலத்தடியில் நீர் இருக்கும்போது நமக்கு மரங்கள் வளர்ச்சியில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. காய்கனிகள் வரதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. இது வந்து பொதுவாக மலை சார்ந்த ஒரு பகுதி. இந்த மலை சார்ந்த ஒரு பகுதியில் மழையை சேகரித்து வைக்கிறதுக்காக அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மலை சார்ந்து தான் வந்து இந்த மரங்களோட வளர்ச்சி எல்லாமே இருக்குது. மழையை நம்பி தான் இருக்குது. ஏன்னா இத்தனாயிரம் மரங்களுக்கும் நம்ம வந்து தண்ணி டெய்லி எடுத்து ஊற்றிட்டு இருக்க முடியாதுங்க. அதனால மழை நீரை சேமிச்சாலொழிய நம்ம வந்து அதை காக்க முடியும். பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மழையெல்லாம் வரும், அதை சேவ் பண்ணணுங்க. இது என்ன சொல்லுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா வரையாடுன்னு சொல்லுவாங்க, நீலகிரி தாருங்க. இது வந்து அழிந்து வரும் இனங்கள்ல ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இந்தியாவுக்கு வந்து ஸ்டேட் அனிமல் அந்த மாதிரிலாம் நேஷனல் அனிமல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல்ங்க. ஓ, தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். ஆமாங்க. இந்த விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லலாம் வரையாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல் அப்படிங்கறத இவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து இப்ப தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய உயிரினங்கள் மட்டும் இல்லாம மர வகைகள், அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரிய வகை மர இனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இன்னும் தொடர்ந்து இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க்ல அவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். வாங்க. The Miyawaki technique was developed in Japan by Akiwara Miyawaki for urban reforestation, where space is limited but the need for trees is greater. So it's a very dense planting, 3 plants per square meter. So 1,000 square meters we can plant 300 trees. This gives the effect of cleaning all the carbon dioxide from the air and replenishing the oxygen to a much greater extent than any one single tree can do. இப்போ இந்த பிளேஸ்ல வரும்பொழுது அப்படி நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது இந்த இயற்கை வாசங்கள் இருக்குங்க. இது எல்லாமே இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. ஸோ அதோட இலைகள் எல்லாமே அதுல இருந்து இந்த ரசாயம் மாதிரி எடுப்பாங்க, கஷாயம் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு அதை கசக்கி அதுல இருந்து அந்த டிராப் எல்லாம் எடுத்து காய்ச்சி குடிப்பாங்க. அதனால இன்ஹேல் பண்ணி இந்த பிளேஸ்ல அப்படி நின்னாலே நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா இருக்கு, வாசமும் நல்லா இருக்கு, நல்ல ஒரு பிரீத்தே ரொம்ப இதாக இருக்குது. இருக்கிறது எல்லாமே மருந்து செடிகள், இயற்கையான செடிகள், எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத இடம். அதனால உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். எவ்வளவு தூரம் வந்திருப்போம் நம்ம காட்டுக்குள்ள? ஒரு 500 மீட்டர். இன்னும் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ் இருக்குங்க. இனி இந்த மாதிரி ஒரு 2-3 ஹட்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த பேம்பு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு நல்லா அதாவது நல்லாங்கிறது வந்து ஒரு நீரோடை மாதிரி, ஒரு சின்ன நீரோடை. ஸோ அதுக்கு அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேம்பூலேயே வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து எதுவுமே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நேச்சுரலாக வந்து பேம்பு பிரிட்ஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நேச்சுரலாகவே கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். நேச்சுரல் பயோஸ்பியர் பார்க்ல பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள், இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு நம்ம பொதிகை தொலைக்காட்சியினுடைய இந்த ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம்ல. தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம். நல்லா இதுதான் பேம்பு பிரிட்ஜுங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாவே இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தாராளமா நடக்கலாம். இது என்னங்க கீழே? இது வந்து நல்லா அங்க முதல்ல இருந்தே இருக்கு, தண்ணி எல்லாம் போறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்க வந்து நாங்க ஒரு தடுப்பணை மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா. அந்த மழை நீர் வந்து சேகரிக்கிறதுக்காக, அப்புறம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துறதுக்காக நாங்க அந்த தடுப்பணை மாதிரி போட்டிருக்கோம். இந்த தடுப்பணையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல எல்லாம் கான்கிரீட் இது வச்சு போடுவாங்க. நாங்க இங்க வச்சு எங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கோம். ஆமாங்க, அதுவுமே வந்து எங்க கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கோம். எதுவுமே நாங்க அந்த கான்கிரீட் இதெல்லாம் போடலைங்க. இப்போ தண்ணி ஸ்டோரேஜ் ஆயிக்கலாம். ஆமாங்க, நிலத்தடி நீர் வந்து ஸ்டோர் ஆகும். Mrs. Sally Walker, the American lady whom Mr. Rangaswamy mentioned, she had connections with the San Diego Zoo, a world-class zoo, which is appreciated all over the world. They visited this site, and they liked this site so much that free of cost they designed a zoo for us.
இப்போ இந்த மணல் மூட்டைகள்லாம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதுதான் வந்து தடுப்பணைங்க அதை வச்சு தான் போட்டிருக்கோம். மணல் மூட்டை கீழே வந்து அந்த கிரில் மாதிரி ஒன்று போட்டு அதை வச்சு ரோல் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப லோ காஸ்ட்ல. ஆமாங்க, லோ காஸ்ட்ல தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ். இப்போ இதில் வந்து தண்ணி நல்லா ஸ்டோர் எது வரைக்கும்? ஆமாங்க, மழை வந்ததுன்னா தண்ணி அப்படியே நிற்குங்க. ஒரு ரெண்டு நல்ல மழை நல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 1-2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கேட் பார்க்குறோம். அது பாருங்க எப்படி லுக் லைக், எப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கா. நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பேசுனது வந்து இந்த பூனை எல்லாம் இவங்க தான் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாங்க. சொல்லுங்க மேலே இதை பற்றி என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலாக நம்ம இங்கே நிறைய ஈகோசிஸ்டம் இருக்குது. பாண்ட் ஈகோசிஸ்டம், மெரைன் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், அப்புறம் டெசர்ட் ஈகோசிஸ்டம். இப்போ நம்ம டெசர்ட் ஈகோசிஸ்டமில் தான் இருக்கோம். இப்போ டெசர்ட்லாம் வந்து அனிமல்ஸ் கூட வாழுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டு வரோம். அதோட டீட்டெயில்ஸ், அது எங்கே, அது எப்படி வாழுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லுவோம். இந்த லீஃப் பொறிச்சு பாருங்க, ஸ்மெல் பண்ணாதீங்க, பின்னாடி தொட்டு பாருங்க, நல்ல ரஃப் அண்ட் டைப்ல இருக்கும் இருக்கா. இதை வச்சு தான் நெயில் பாலிஷ் அடிச்சு இப்படி ரிமூவ் பண்ணோம்னா நெயில் பாலிஷ்ல ரிமூவ் ஆகும். நல்ல ரிமூவர், நெயில் பாலிஷ் ரிமூவர். இப்போ இதுக்கு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுமா இல்லை இப்படி டைரக்டாவே நம்ம இது பண்ணிக்கலாம்? டைரக்டாவே பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. வெஸ்டர்ன் கார்டில் இருக்கிற பல்வேறு மரங்களை இந்தியா பூரா இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நர்சரியில் வச்சு டெவலப் பண்ணி அதையெல்லாம் இங்கே பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னால், உலகத்திலேயே ரொம்ப சின்ன இலை இருக்கக்கூடிய பிளான்ட்டு இங்கே இருக்குது. அது பேர் வேடந்தலைன்னு பேர், அதனுடைய பேர். உலகத்திலேயே ஒரு சின்ன இலை, எல்லை விட சின்ன சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மரம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த மரத்தில் 3 கலரில் ஒரே பூ வந்து 3 கலரில் பூக்கிற மாதிரி பூ. அதே மாதிரி ரிஷிகேஷத்துலேருந்து ருத்ராட்சக்கோட்டை மரத்தை கொண்டு வந்து வச்சுருக்குறோம். அதெல்லாம் ரொம்ப ரேர் ஃபிசிமன் ட்ரீ. அதே மாதிரி மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வெரைட்டிஸ் வெஸ்டர்ன் கார்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இருக்கிற ட்ரீஸ் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 400 ஸ்பீசியஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இங்கே இருக்குது. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி, இங்கே நம்ம முன்னோர்கள் வந்து இரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி, மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி உட்டில் தான் நைஃபு இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய வாரெல்லாம் சண்டைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த மரம் வந்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அழிந்து போச்சு. அந்த மரத்தை இப்போ திரும்ப கொண்டு வந்து இங்கே நட்டு அந்த மரத்தை வந்து புல்லட் மரம்னுலாம் சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் மரங்கள் தவிர ஏராளமான பறவைகளும் இந்த மரங்களில் வர பழங்களுக்கு ஏகப்பட்ட பறவைகளும் வரும். அந்த பறவைகள் வந்து இந்த பகுதியில் இருக்கிற பறவைகள் வந்து சில பேர் நிறைய பறவைகள் பார்த்ததில்லை நம்ம குழந்தைகள். பட் இப்போ வந்து இங்கே நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
கோயம்புத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர் ரொம்ப அழகாக இந்த சின்ன சின்ன மலைகள் மூலமாக வந்து நம்ம ஆனைக்கட்டிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தூவைப்பதி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சுற்றிலும் மலைக்கு பக்கத்துலேயே வந்து அழகான இந்த இயற்கை சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம நினைச்ச பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன மரங்களை பார்க்கலாம்? இலுப்ப மரம் பார்க்கலாம். இலுப்ப மரம் இது இந்த மரங்களா? இது இதுதாங்க இலுப்ப மரம். ஆக்சுவலாக இலுப்ப மரம்ங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் எடுக்கிறாங்க. நம்ம கை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா ரெட் கலர் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வரும். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்கும், ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஆளில்லா ஊரில் இலுப்பம்பூ சர்க்கரைன்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுக்கு அப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சர்க்கரை ஆலைகள் இல்லாதப்போ இந்த இலுப்பம்பூ போட்டு தான் சுகராக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா டயாபெட்டிஸ்க்குலாம் ஒரு நல்ல ஒரு மெடிசன் கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அது டயபெட்டிக் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசன் அப்படிங்கிறீங்க. எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதில் ஒரு காரணங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்ம சுகர்லாம் இருக்காது, சர்க்கரை இருக்காது, அதுக்கு பொதுவாக இந்த இலுப்பம்பூ தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய நோய்களை வர வச்சுக்கிறாங்க. இயற்கையாக கிடைக்கிறத எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிச்சிட்டு இப்போ வந்து நோய்களை மட்டும்தான் அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த இலுப்பம்பூ மரம் வந்து இப்போ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வச்சு அவங்க வீட்லயும் வைக்கலாமா? வீட்டில் வைக்கலாங்க, வீட்லேயும் வைக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த ஆயில் வந்து கோயிலில் கூட வச்சு இது பண்ணுறாங்க. 5 வகையான எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க கோயிலில். அதில் ஒரு வகையான எண்ணெய் கூட இலுப்ப எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்குங்க? இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே கிடைக்கும்? நாங்கள் இங்கே வச்சுருக்கோங்க. நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. இது வந்து ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு தகவல். இந்த இலுப்பம்பூ மரத்தினுடைய கட்டிங்ஸ், அதாவது வந்து நம்ம இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க்கில் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சுகர்லாம் இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து இதனுடைய என்ன சொன்னீங்க, இலை இதையெல்லாம் வச்சு பயன்படுத்த ரொம்ப சுகர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இந்த ஒரு சிறப்பான செய்தியை தொடர்ந்து இன்னும் பல சிறப்பான விஷயங்களை இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க்கில் தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம். மரங்கள் இருக்கிறதுனால தான் பல்வேறு உயிர்கள், விலங்கினங்கள் வளர்வது, பறவைகள் வளர்வது, சிறிய பாம்பு, பூரான் போன்ற ஒவ்வொரு விதமான விலங்கினங்களும் வளர்வதற்கு முக்கியமாக ஆதாரமாக விளங்குவது அந்த காடுகள் தான். அந்த காடுகள் வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த நிலப்பரவில் 33% இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து 21% தான் இருக்குது. அதனால் முக்கியமானது மரங்களை அதிகம் வளர்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நீலகிரி பயோஸ்பியர் வந்து நிறைய ஸ்பீசிஸில் மரங்களை இங்கே வளர்த்து வருகின்றோம். அடுத்தது இந்த இயற்கையை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மரங்களுடைய அவசியம், அதனால் என்னென்னலாம் வியூகங்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பள்ளிகளிலிருந்து மாணவிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்காக இதையெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே கேம்பி தியேட்டர் ஒன்று இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது இப்போது கூட்டம் அதிகம் வரும். வருஷத்துக்கு 12,000 15,000 பேர் வர்றாங்க. அவங்கள எல்லாம் நம்ம இங்கே வந்து இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஆடிட்டோரியம் ஒன்று கட்டலான்னு இருக்கோம். குறைஞ்சது ஒரு 200 250 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம். அதில் இயற்கை பற்றிய பல்வேறு வகையான படங்களை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கும் இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். அது இல்லாமல் கார்ப்பரேட்லேருந்து வரவங்கிறாங்க. கார்ப்பரேட்லேருந்து இங்கே வந்து அவங்களுடைய பல்வேறு விதமான பயிற்சிகள் எடுப்பதற்கும் இயற்கை பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல இடம். அதனால் இங்கே ஒரு நல்ல ஆடிட்டோரியம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவிலேயே அந்த ஆடிட்டோரியத்தை நாங்கள் கட்டி அதனுடைய பொதுமக்களுடைய உபயோகத்திற்கு நாங்கள் அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம். பொதுவாகவே வந்து எட்டிக்காய் வந்து கசக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் எட்டி மரத்துக்கு பக்கத்துலேயே நின்று சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? எட்டிக்காய் கசப்பு தான், ஆனால் கசப்பானது எப்பவுமே மருந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எட்டிக்காய் அதை சாப்பிட்டோம்னா கடுகளவு நம்ம எடுத்துக்கணும். ஒரு சின்ன கோவா மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி மைனூட்டாக கடுகளவு நம்ம எடுத்து சாப்பிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து பாய்சன் லெவல் கண்டெயின் நார்மல் லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி காட்டுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்கல்ல, போகும்போது ஏதாவது பாய்சனான இன்சைட்ஸோ இல்லை ஸ்னேக்கோ நம்மளை வந்து கடிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து
எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் வந்து டெட் ஆகிற கண்டிஷன் கூட இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்திட்டு அதை பாதிக்கும். அதனால தான் எட்டிக்காய் கசப்புன்னு சொல்றாங்க. ஆனா மருந்து இருக்கு அதுக்கு. அது போக இப்ப பாத்தீங்கன்னா ஸ்னேக் பைட் பண்ணிருச்சுன்னா இல்ல டாக் பைட் பண்ணிச்சுன்னா, பாம்பு கடிச்சா இல்ல நாய் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸா இன்ஜெக்ஷன் பண்றாங்களா, அதுக்கு இதோட ரூட்ல இருந்து தான் மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லா பார்ட்டுமே பாய்சனானது தான். ஆனா பாய்சனான இதுலயும் மெடிசன்ஸ் இருக்கு. இது பாருங்க, ஷேப் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாத்திருக்கீங்களா? வெத்தலை மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நம்ம குக்கிங்ல வந்து இதை யூஸ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? சொல்லுங்களேன் என்ன. சரி, நல்லா மடிச்சு இப்படி தேய்ச்சு ஸ்மெல் பண்ணி பாருங்க. நல்லா மடிச்சு இப்படி தேய்ச்சு பட்டை கிராம்பு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணி இலைங்க இது. ஓ, பிரியாணி இலையா? இதுதான் வந்து பிரியாணி இலை. இது பிரியாணி இலை. பிரியாணி இதுல செய்யறதுக்கு இந்த இலை தான் போட்டு யூஸ் பண்றாங்க. இது எப்படிங்க, இந்த பச்சையாவே யூஸ் பண்றதா இல்ல பச்சையாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், காஞ்சதும் நம்ம அந்த மரத்துல இருக்கு பாருங்க, காஞ்சதெல்லாம் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணலாம். இப்ப கீழே எல்லாம் கூட காஞ்ச மாதிரில இருக்கு, இதெல்லாம் பிரியாணி இலையா? ஆமாங்க, ஒவ்வொன்றும் பிரியாணி இலை தான். நம்ம எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணிட்டு. இது என்ன ராக் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்கீங்க? ஏதோ சம் பிரஷர் என்ன இதெல்லாம் போட்டு? ஆக்சுவலா வந்து ராக் சைக்கிள், ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி இங்க போட்டிருக்கோம். பாறைகள் எப்படி வந்து பாறைகள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து இருக்கு, அதைத்தான் நாங்க இங்க போட்டிருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா மெக்மா சேம்பரும் இக்னோஸ் அது ரெண்டும் ஃபார்ம் கூலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ராகி வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றோம். வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம். நிறைய கல்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ண கல்கள் தான். கருங்கல், மாவுக்கல், அப்புறம் மசனைக்கல், வெங்குச்சாங்கல், அதுக்கப்புறமா வந்து ஓடைக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஓடைக்கல் வந்து ஹோல்ஸ் இருக்கும், நிறைய அமௌண்ட் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் அது மாதிரி சைட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயில்ஸ்ன்னு சொல்லி போடுறோம். இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் மட்டும் ரீட் அவுட் பண்ணுறீங்களா? It takes about 802,000 years for a 2.5 centimeter thick layer of fertile soil to be formed in nature. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்னா இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ லென்த்தி தான் இருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே ஃபெர்டைல் ஆகிறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நேச்சுரலாக ஃபெர்டைல் ஆகுறதுல வந்து சாயில்ஸில் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் போடாமல் அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸை நீங்கள் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லி தந்துட்டு வரோம். மொகிலம் அந்த காலத்தில் அதில் தான் கத்திகள்லாம் செஞ்சு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சண்டை போடுறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. இரும்புக்கு முன்னால் உபயோகப்பட்ட மரம். இன்னொரு மரம், அதிசயமான ஒரு மரம் என்ன இருக்குன்னு சொன்னால், காட்டில் ஃபாரஸ்ட்டில் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு குடம் தண்ணீரை அந்த மரத்துக்குள்ளே அது வச்சுருக்குது. அது தண்ணி தாகமான நேரத்தில் அந்த நீர் மரம் எப்போ வேணுமானாலும் அந்த கொம்பை உடைச்சிங்கன்னா ஒரு குடம் தண்ணீர் கிடைக்கும், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அதை வச்சுட்டு சர்வைவ் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸும் கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஹெல்த் கண்டிஷன், இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷனில் ஹெல்த் வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம். அதுக்காக நிறைய இங்கே வந்து மூலிகை செடிகள் இங்கே நிறையா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நேச்சுரலாக க்யூர் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய பிளான்ஸ் இங்கே வச்சுருக்குறோம். அந்த பிளான்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் நிறைய இப்போ வந்து நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அது வந்து மெடிக்கேஷன் வேல்யூக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்குது, இந்த லீவ்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு இப்போ வந்து பார்த்து அதுக்கான ஆராய்ச்சிகளுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வகையில் இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது. எல்லா மரங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்தந்த மரங்களுடைய பெயர், அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே அந்தந்த மரங்கள்லேயே அதை பற்றி போட்டிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இங்கே யார் ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட இதை நல்லா சுற்றி பார்த்து எத்தனை வெரைட்டி மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய வரக்கூடிய அதனுடைய பூக்கள் என்ன, காய்கள் என்ன, அதனுடைய கலர் என்ன, எல்லா விதமான ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வந்தால் முழுமையாக தெரிஞ்சுட்டு போகலாம். அதுக்காக நிறைய ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வர்றாங்க, டீச்சர்ஸ் கூட்டிகிட்டு வர்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ரிசர்ச் பண்ணுற பீப்புள் வர்றாங்க. இப்போ புதுசாக லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நிறையா சயின்டிஸ்ட் வர்றாங்க. அடுத்த ஜென்ரேஷன் லைவாக எல்லாமே இருக்கணும், அவங்க பார்க்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். ஸ்டார் ஆப்பிள் லீஃப் பாருங்க. ஸ்டார் ஆப்பிள்னு சொன்ன உடனே நான் ஏதாவது பசிக்கு எப்படி ஆப்பிள் இருக்கும் பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். இதுதான் ஸ்டார் ஆப்பிளா? இதுதான் ஸ்டார் ஆப்பிள். லீஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து
க்ரீன் கலர், பேக் சைடு வந்து கோல்டன் கலர். பார்க்கறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நேச்சுரலாகவே வந்து ஃபார்ம் ஆகிறது தான். இதெல்லாம் அரிய வகை தாவரங்கள் தான். இதெல்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியன்ஸில் தான் இருக்கும். நம்ம வெஸ்ட் இந்தியன்ஸில் போய் பார்க்க முடியாது. நீங்கள் நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்குக்கு வந்தீங்கன்னா எல்லா இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக் பிளான்ட் கூட சொல்லலாம். முன்னாடி பார்த்தா கிரீன் கலர் இருக்கு, பேக் சைடில் பார்த்தா கோல்டன் கலர்ல இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதோட பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிவிங்கமாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா முள் சீத்தா. இங்கே பாருங்க மேலே இங்கே பார்த்தீங்கன்னா பூ தெரியுதுங்களா? இதுதாங்க பூ. மேலே பார்த்தீங்கன்னா அதோட காய் இருக்கு, மேலே முள்ளா இருக்கும். ஏன்னா இது முள் சீத்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து முள் சீத்தா நல்ல பெருசாக வரும். அது வந்து மெடிசன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெடிசன் கூட சொல்லலாம் முள் சீத்தா. அந்த அளவுக்கு நல்ல மெடிசன் வேல்யூ உள்ளது தான் அது. ஆனால் மேக்ஸிமம் வந்து யாருக்குமே தெரியாது முள் சீத்தாங்கிறது ஒன்று இருக்கான்னு. ஆர்டினரி சீத்தா தெரியும், ராம சீத்தா தெரியும். முள் சீத்தா வந்து யாருக்குமே தெரியாது. இங்கே வந்து பார்த்தபோது முதலாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடம் 86. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் பிளான்ஸும் போட்டு இதை இந்தளவுக்கு கொண்டாந்துருக்கோம். உள்ளே சென்று பார்த்தீங்கன்னால் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் உண்டு. நாங்கள் ஒரிஜினலாக சாலி வாக்கரோட ரெக்கமெண்டேஷன் மேல் இங்கே ஒரு ஜூ, ஓப்பன் ஏர் ஜூ, சாண்டியாகோ ஜூ மாதிரி பண்ணலாம்னு நினைத்து வந்தபோது பல்வேறு தடங்கல்கள் இருந்தன ஜூ ஆரம்பிக்கிறதுக்கு. ஆகையினாலே இடைக்காலத்திலே சிந்தித்து கடைசியில் இதை வந்து ஒரு நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பார்க் ஆக உருவாக்க திட்டமிட்டு முடிவெடுத்தோம். அதிலிருந்து வந்ததே இந்த இடம். இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி செய்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா. பார்த்தீங்களா குழந்தைங்களாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. அதாவது உங்களுடைய பார்க், அதாவது நேச்சுரல் பார்க்கை வந்து சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் வந்து குழந்தைங்களை விடுவோம். அதாவது டயர்டாக வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரொம்ப நேரம் வந்து இப்ப டயர்டா இருப்போம் நம்மளும் சுத்தி. ஆமாங்க. நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியுமா இங்க? கண்டிப்பா பண்ணலாம். நீங்களும் குழந்தையா மாதிரி விளையாடலாமே இங்க. ரைட், ஓகே, பரவாயில்ல. பவதாரணி, உங்களுக்கு என்ன பிடிச்சது இங்க? ஸ்விங் பிடிச்சது. ஸ்விங் பிடிச்சதா? ஸ்விங் விளையாடுறதா பிடிச்சது. உங்களுக்கு பிளான்ஸ் என்ன பிடிச்சது? ஸ்டார் ஆப்பிள். பாத்தீங்களா, ஸ்டார் ஆப்பிள் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணோம். ஒரு கலர் வந்து முன்னாடி பச்சையும் பின்னாடி வந்து கோல்டன் கலர்லயும் இருக்குன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை இவங்க ரொம்ப கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். The original idea was to set up a world class zoo over here, and Mrs. Sally Walker, the American lady whom Mr. Rangaswamy mentioned, she had connections with the San Diego Zoo, a world class zoo which is appreciated all over the world. They came, visited the site, and they liked the site so much that free of cost they designed a zoo for us. So the idea came to the founder members that rather than set up a zoo over here, why not convert this into a nature park so that the Nilagiri biosphere, fauna and flora can be preserved over here. நீலகிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க்கில் நிறைய பள்ளி மாணவிகள் வந்து டெய்லியுமே வந்து இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தத்துவம் என்ன, இதை வந்து எப்படி வந்து மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்லா உணர்ந்துக்கிறாங்க. அவங்க புரிந்து கொண்ட வகையில் இந்த இயற்கையை பேணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்கிட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
The Miyawaki technique was developed in Japan by Akiwara Miyawaki for urban reforestation, where space is limited, but the need for trees is greater. So it's a very dense planting, 3 plants per square meter. So 300 in 1,000 square meters, we can plant 300 trees. This gives the effect of cleaning all the carbon dioxide from the air and replenishing the oxygen to a much greater extent than any one single tree can do. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன மரங்க இது? இது பார்த்தீங்கன்னா நல்ல ஷேடோ தருதா. நான் சொன்னேன்ல ஆத்துவாரின்னு, அது இந்த ட்ரீ தான். பாருங்க நிற்கும் போது எவ்வளோ நிழலா இருக்கு. இங்கே கொஞ்சம் பொறிச்சு கொடுங்களேன். ஒரு இலை எனக்கு கெட்டாதுங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படியா? ரைட், ஓகே, நானே பொறிச்சு கொடுக்குறேன். இதுதான் ஆத்துவாரி இலை. ஒரு ஃபுல்லாக பொறிங்க. ஃபுல்லாக பொறிக்கலாமா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எவர் கிரீனான ட்ரீயா இருக்கா? இந்த ஒரு லீஃபாக நீங்கள் ப்ளக் பண்ணிட்டே வாங்க, பிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு ஷேப் தெரியும். 1 2 சைடுமே பிச்சுட்டு வாங்க. ஓகே. போதும் ஃபுல்லாக ஒரு ஷேப் தெரியுதுங்களா? ஆமா, இது அப்படி அப்படியே 6 ஏக்கா. zigzag. இது வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஓஹோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு. இப்போ இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சா நிழல் வரும். நல்ல நிழல் தரும். வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷெட் அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சு காற்று அவங்களுக்கு வர்றதில்ல, நல்ல சூடான இதுதான் வருது. ஆனா இது மாதிரி ட்ரீ வச்சோம்னா இயற்கையான காற்றும் நமக்கு கிடைக்கும். அது போக நல்ல நிழலும் நமக்கு தரும். This place was identified because the zoos around the world are on flat ground. But here we have a terrain which is very natural, fit for the animals. And that's why we chose this place. And in 1992 we started the plantation. And today what you see here is about 22 years of work. வைல்ட் போர் என்கின்ற காட்டு பண்ணி, அதுவும் இந்த பழங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது சாப்பிட்டு இது போய் வேறு இடத்துல போய் கழிவு செய்யும்போது அந்த விதைகள் மறுபடியும் அது மரமா வளருது. பிளாஸ்டிக் என்பதை வந்து முழுமையாக நாம வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவங்க வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு மாடல் வந்து செட் பண்ணிருக்காங்க. பயோஸ்பியர் நேச்சர் பார்க்ல, அதனாலதான் எல்லாமே நேச்சுரலாவே இருக்கணும்ங்கறத வந்து ஸ்டூடண்ட்ஸ் நாங்க சொல்லி தரோம். கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ். ஏன்னா இப்போ நம்ம எது எடுத்தாலுமே வந்து கேரி பேக் யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், இதெல்லாமே முழுக்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய பொதுமக்களுக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்மளுடைய பாரதம் தூய்மையான பாரதமா உருவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை அறவே தவிர்த்தல் வேண்டும். இப்போ வந்துங்க நிறைய பொருட்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்களை பண்ணி டிவியில் விற்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா கொசு இல்லாத இடமே கிடையாது. அதுக்கு இந்த மஸ்கிட்டோ காயில், நிறைய மஸ்கிட்டோ காயில் விற்கிறாங்க. மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வீசிங் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக இங்கேயே இந்த க்ரீன் கிராஸை வச்சு இந்த மலைவாழ் மக்கள் இந்த பொருளை தயாரிச்சிருக்கிறாங்க. இதை உடம்புல தேய்ச்சிட்டாலோ இல்லை இருக்கிற ரூமில் தெளிச்சிட்டாலோ சுத்தமாக கொசு வராது. அதனால் அந்த வீசிங்கை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது இது ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக கம்மியாக இருக்குது. இது ஒரு பெரிய பயனுள்ள பொருள். இன்னொன்று, இப்போது நிறைய விளம்பரங்களை பார்த்து ஏகப்பட்ட ஷாம்புகளை போட்டு இருக்கிற தலைமுடியும் போய் இதுக்கு கலரை பூசுகிற நிலமை வந்துருக்குது. இப்போ இதை வந்து இயற்கையாக இது வந்து அரப்பு, நம்ம முன்னோர்களெல்லாம் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதை உபயோகப்படுத்தி குளிக்கிறப்ப தலைமுடிக்கு ஹெல்த்தியாக இருக்குது, அது நல்லா க்ரோ ஆகும்.
அதை விட ரொம்ப விசேஷம், நீங்கள் எந்த தண்ணியில் குளிக்கிறீங்களோ அந்த தண்ணி மாசுபடாமல் திரும்ப ரீசைக்கிளுக்கு அந்த தண்ணி யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்குது இந்த மண்புழு மண். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சபூதமும் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. தண்ணி குடிக்கணும்னா நீங்கள் மினரல் வாட்டர் பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க. ஒரு நல்ல காற்று வேணுன்னா ஆஸ்பத்திரியில் போய் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து ஆன் பண்ணி தான் பிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல மண் வேணுன்னா உங்களுக்கு நல்ல மண் எங்கேயும் கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண் இருக்குன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் தொட்டியில் ஒரு செடி வைக்கணும்னா இதை போட்டு செடி வச்சிங்கன்னா செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல முறையில் அந்த செடி வரும். இரண்டாவது இந்த சோப், சப்ஸ்டியூட் ஆஃப் சோப். இப்போ நிறைய பேர்த்துக்கு சோப்புனால அலர்ஜி ஆகி டாக்டர்கிட்ட ஸ்கின் டாக்டர்கிட்டலாம் போயிட்டுருக்குறாங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக அந்த சோப்புக்கு பதிலாக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸ்டில் இப்போ கூட நகைக்கடைக்காரங்கெல்லாம் நகையெல்லாம் சுத்தம் பண்ணோன்னா இதைத்தான் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் எல்லாமே இயற்கையான பொருட்கள் இருக்குது. இதுவரைக்கும் நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க்கில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ, அதனுடைய பலன்கள் என்ன, பயன்கள் என்ன, இது எல்லாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லணும், மரங்களை எல்லாம் எப்படி பாதுகாக்கணும், பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆனக்கட்டிக்கு வந்து ஆனக்கட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தூவைப்பதி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஒரு பார்க் இருக்குது. இந்த ஒரு பார்க் அப்படிங்கிறது குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் ரசித்து இதை வந்து நிறைய கற்றுக்கிட்டு நம்ம இந்த தகவல்களை எல்லாம் வந்து பிறருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பார்க் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பார்க்குக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை விஷயத்தையெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி நாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மரங்களை எல்லாம் பேணி காக்க வேண்டும். இந்த ஒரு அழகான தருணத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நந்தகுமார் மற்றும் படப்பிடிப்பு குழு ராதிகா, அரவிந்தன், நிஷா இவர்களுடன் பிரபுகுமார்.